நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டம் குறித்து ஒன்றிய அரசு கூறியது தவறான முடிவு என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா முழுவதும் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் முறை மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்பட இருப்பதாக ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது. ஏற்கனவே விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காதது, உரங்களின் விலை உயர்வு, சந்தை வசதிகள் இல்லாதது என ஏற்கனவே பல வகைகளில் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இத்தகைய சூழலில் அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதை அடுத்து நிலத்தடி நீருக்கு வரி என்பது விவசாயிகளுக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தி அவர்களை வேளாண்மை விட்டு வெளியேற்றவே வழிவகுக்கும். நிலத்தடி நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் கூறுகிறார். தான் பிரியப்பட்டுள்ள பயிர்களுக்கு தான் நிலத்தடி நீரை விவசாயிகள் பாய்ச்சுவார்களே தவிர எந்த ஒரு விவசாயியும் நீரை வீணாக்க மாட்டான். ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் ஏற்கனவே விவசாயிகள், நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வரி என்ற பெயரில் தொட்டதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு பணம் வசூலித்து வருவதால் பெரும்பாலான சிறு குறு நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தியை விட்டு வெளியேறி இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர். இத்தகைய சூழலில் விவசாய பயன்பாட்டுக்கான நிலத்தடி நீருக்கு வரி விதித்து விவசாயிகளை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்க கூடாது. எனவே நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.